The word of God, the power of transformation. கடவுளுடைய வார்த்தை மனித வாழ்வை ஒரு மாற்றியுள்ளதாகவே காணப்படுகிறது. இன்று நிறுவப்படமாக வாசிக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார். நான் பேசக்கூடிய வார்த்தை மனுஷன்கிட்ட வாங்குறாங்க, ஆண்டவரே வெளிப்படுத்தார் சொல்லிட்டு அந்த 13ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா என்னுடைய டெஸ்ட் மொழியை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. நான் திருச்சபையை துன்பப்படுத்தினவன், நான் திருச்சபை மக்களை அழித்தவன், நான் பயங்கரமானவன் என்று சொல்லிட்டு ரொம்ப அழகா அடுத்து சொல்லிப்பாரு. இந்த அருமையான எங்களுடைய உறவினர்கிட்ட எங்களுடைய கம்யூனிட்டியில சேம் வயதானாய் இருந்தாலும் அந்த பக்தி வைராக்கியத்தில் நான் எல்லா பேச்சு பெற்றவனாய் இருந்தாலும் அந்த கலாத்தியர்ல மிக அழகாக சொல்லிப்பாரு. அந்த 13ஆம் வசனத்துல கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுது, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே நான் முற்றிலும் தேறினவனாய் இருந்தாலும் என்னுடைய பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் நான் நியாயங்களுக்காக மிகவும் பக்தியுள்ளவனாய் இருந்தாலும் சொல்லிட்டு 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தை எனக்குள் எப்பொழுது உள்ளே வந்தது என்று சொன்னார். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு நற்செய்தியாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது நான் மாம்சத்தோடு சிந்திக்கலைங்க, என்னுடைய ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணல. கடவுள் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ நான் அப்படியே என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நான் என்னுடைய மாம்சத்தோடு செய்யல. எனக்கு எல்லா காலம் இருந்துச்சு, எல்லா பவரும் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நான் தூக்கி கொண்டு அவரு சுவிசேஷம் பண்ணணும்னு சொன்ன உடனே என்னுடைய மாம்சத்தோடு நான் சிந்திக்காதபடி நான் அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3வது காரியம் நமக்கு நினைச்சு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், பிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும்படி அவரை எனக்குள் வெளிப்படுத்தும்படி நான் சொல்லிட்டு சொல்றாரு. 22ஆம் வசனம், நான் சபைக்கு ஒரு அறிமுகம் இல்லாதவனாய் இருந்தேன் என்று சொல்லிட்டு சொல்றாரு. மற்றவர்கள் இவன் சபையை துன்பப்படுத்துறவன் அல்லவா, நம்ம எல்லாம் விசுவாசத்தில் குலைச்சில் ஈடுபட்டவன் அல்லவா, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகளை இந்த விசுவாசத்தை இப்பொழுது இவர் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு பவுலை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு பவுலை புகழவில்லை. யாரை மகிமைப்படுத்தினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அழகாக அந்த 1ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தினார்கள். 3ஆவதாக சேஞ்ச் இன் அவர் ஆட்டிட்யூட், நம்முடைய மனப்பாங்கை கட்டாயமாக மாற்றிக்கொள்ள கடவுள் படத்துல எதிர்பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் எந்த பிரசங்கமும் செய்யலைங்க. யாரை துன்பப்படுத்தினாரோ, யாரை வேதனைப்படுத்தாரோ அதே மக்கள் மத்தியில அந்த சுவிசேஷத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடவுளை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் நம்மை உற்று நோக்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லி நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேடவாசம் செய்கிறதுல நமக்கு நாமே ஒருவரும் கடவுளை மகிமைப்படுத்தினாலும் நம்மை குறித்து வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த திருச்சபை மக்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு என்னுடைய ஆட்டிட்யூடை மாற்றுங்கள் சொல்லி கேட்கின்ற பொழுது கட்டாயமாக கடவுள் ஒரு பெரிய காரியங்களை நமக்கு செய்யும். நம்முடைய சுபாவங்களை மாற்றும் பொழுது நம்முடைய வாழ்வை கொண்டு மற்றவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். இடமில்லாமல் போகும்போதும் தக்க நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவான் பாவல் என்ற பெரிய ஒரு சயின்டிஸ்ட், உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு உயிரியல் விஞ்ஞானி பாவல், ஒரு சமயம் பேராசிரியர் பதவிக்காக பிலிப் என்ற பல்கலைக்கழகத்திற்கு அவர் போட்டியிட்டார். சில நாட்கள் கழித்து பார்க்கின்ற பொழுது அந்த பவுலோ விஞ்ஞானியை விட மிகவும் தகுதி குறைந்தவருக்கு அந்த பதவியானது தரப்பட்டுவிட்டது என்ற செய்தி தெரிய வந்தது. இந்த செய்தியை கேட்டதும் அவருடைய மனைவி மிகவும் கோபப்பட்டு
எல்லா டேலண்ட் படிச்சு வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே, அவருக்கு தான் இந்த ப்ரொஃபசர் பதவி கிடைச்சிருக்கணும், கிடைக்கலன்னு சொல்லி கோவப்பட்டு எங்க இருக்கிறார் சொல்லி ஓடி வந்து அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி கூடத்தில் பயங்கரமான ஒரு கூச்சலிட்டார்கள், பயங்கரமான ஒரு சத்தம் விட்டார்கள். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த வீட்டுக்கார காவல் அந்த உயிர் விஞ்ஞானி சொன்னாரு, சும்மா கத்திக்கிட்டே நீ இருக்காத, நீ தேவையில்லாத விஷயங்களை கத்திட்டு இருக்க, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இறந்து போய்விட்ட இந்த வண்ணத்து பூச்சி கவலைப்பட்டிருக்கேன், இந்த வண்ணத்து பூச்சி இப்படி இறந்து போயிடுச்சு சொல்லி நான் இறந்து போய்விட்ட வண்ணத்தை பூச்சியை குறித்து நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், நீயோ முட்டாள்தனமாக பேராசிரியர் பதவி பறிமுதல் செய்து சொல்லி இப்படி கவலைப்பட்டிருக்கிறேன் சொல்லி அதற்கு வெளியே அனுப்பினார். தன்னுடைய ஆராய்ச்சியை விட ஒரு பெரிய பதவி இந்த உலகத்தில் எனக்கு இல்லை என்று சொல்லி அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தான் இந்த பாவம். கத்திற்குள் அருமையானவர்களே, ஊழியத்தை விட வேற ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடையாது.